யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்ரீபெரும்புதூரில் ஸ்ரீ ராமானுஜருக்கு எட்டாம் நாள் உற்சவமானது வெகு விமர்சையாக நடைபெற்றுருக்குங்க. 8ஆம் நாள் உற்சவத்தில் ஸ்ரீ ராமானுஜர் காலை சேஷவாகனத்திலும் மாலை யானை வாகனத்திலும் எழுந்தலிருந்து பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். ஸ்ரீ ராமானுஜரை பற்றி சொல்லும்போது, பூ மண்ணு மாதி பொருந்தி மார்பன் புகழ்மலிந்து மண்ணு மாறன் அடிப்பணிந்து இந்தவன் பல்கலையோர் மன்ன வந்த ராமானுஜன் சரணார விந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்வோம் நாமங்களே. இந்த பாசுரமானது ராமானுஜ நூற்றந்தாதியோட முதல் பாசுரம். இதனை இயற்றியது யாருன்னா திருவரங்கத்தமுதனார். இந்த திருவரங்கத்தமுதனார் ராமானுஜர் மேலே மிகுந்த பக்தி கொண்டவர். இவர் 108 பாசுரங்களை ராமானுஜர் மீது எழுதியிருக்காரு. இவர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் நம்பெருமாளுக்கும் எம்பெருமானருக்கும் இதை சமர்ப்பிக்க எண்ணி அதனால் மகிழ்ந்த நம்பெருமாள் அன்றைய புறப்பாட்டில் எம்பெருமானை வரவிடாமல் தடுத்து அந்தாதியை சேவிக்க சொல்லி அதனை கேட்டுகந்து அதன் பின் அதை வழக்கமாக்கி சேவிக்க நியமித்தார். எப்படி கண்ணின் சிறுத்தாம்பினால பூர்வர்களால் 1000 சேர்க்கப்பட்டதோ அதே போல் ராமானுஜ நூற்றந்தாதியானது 4000 சேர்க்கப்பட்டுள்ளதுங்க. இதை பிரபன்ன காயத்ரி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸ்ரீ மணவாள மாமுனிகள் தன்னுடைய 40வது பாசுரத்தில் நாம் ஆச்சாரிய பக்தியில் இடையராதிருந்து எம்பெருமானிடம் சரணடைந்து ராமானுஜ அடியார்களுடன் பொழுதுபோக்கி ராமானுஜ நூற்றந்தாதியை சேவித்து சம்சார கடலை தாண்டலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அத்தனை பெருமை மிக்கது இந்த ராமானுஜ நூற்றந்தாதி. ஆச்சாரியின் கடைக்கண் பார்வை பட்டாலே அது மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவர்களோட பார்வைகளை விட வலிமை மிக்கது. ஸ்ரீ ராமானுஜர் அப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரியன்தான். இவர் இறைவனை விட கருணை குணம் கொண்டவர். ஏன்னு கேட்டிங்கன்னா, இறைவன் தான் நம்மளை இந்த சம்சார கடலாகிய இந்த சம்சார சாகரத்தில் நமக்கு வாழ சொல்லி அனுப்பியவர். ஆனால் ஸ்ரீ ராமானுஜரோ நம்ம இந்த பிறவியிலிருந்து இந்த பிறவி பெருங்கடலுங்கிறதுலேருந்து நம்மை மீட்டு திரும்ப பிறவா வரத்தை நம்ம கல்கக்கூடிய வள்ளல் யார்னா ஸ்ரீ ராமானுஜர் அப்படிங்கிற ஆச்சாரியன் தான், நம்மளோட ஆச்சாரியன் தான். அத்தகைய ராமானுஜர் யானை வாகனத்தில் எழுந்தலிருந்து பக்தர்களுக்கு சேவை சாதித்த 10/5/2024 ஆகிய இன்று யானை வாகனத்தில் எழுந்தலிருந்த ராமானுஜரை இந்த வீடியோவில் கண்டு மகிழுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.